தாத்தா கிச்சனுக்குள் சென்று அத்துமீறியதால் தான் அம்மா இப்படி ஒரு முடிவையே எடுத்துவிட்டார் என பேத்தியும் பேரனும் சொல்வதை கேட்கும் மக்களுக்கே ஆத்திரம் பொத்துக்கொண்டு வரும்போது பெண்ணின் உறவினர்களும் கொந்தளிக்கத்தானே செய்வார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் வீரமாய்ச்சான்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி முனீஸ்வரன். இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி 12 வயதில் ஒரு மகன் மற்றும் 11 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். போதைக்கு அடிமையான முனீஸ்வரன் தினமும் மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததோடு வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கணவர் இன்று திருந்து விடுவார், நாளை திருந்து விடுவார் என நினைத்துக் கொண்டிருந்த ரஞ்சிதாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இது ஒருபுறம் இருக்க, ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த மாமனாரும் தன் பங்கிற்கு வரதட்சணை கேட்டதோடு வேறு வழியிலும் ரஞ்சிதாவிற்கு டார்ச்சர் கொடுத்ததாக தெரிகிறது. நகை நட்டு இடம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, உங்க தங்கச்சிகளுக்கு செய்யறாங்கல்ல, உனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க, நீ போய் அது வேணும் இது வேணும் நீ அழுதுகிட்டு கேட்கணும், நாங்க அடிச்சா நீ போக கூடாதுன்னு சொன்னா நீ போகாம இருக்க கூடாது, நீ போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி சித்திரவதை, டெய்லி அடி குடிச்சிட்டு வந்து டெய்லி மிதிக்கத்தான் செய்வாரு. கமுதி திமுக தெற்கு ஒன்றிய விவசாய அணி துணை அமைப்பாளராக உள்ள அண்ணாதுரை தனது மகன் முனீஸ்வரன் வீட்டில் இல்லாத நேரங்களில் மருமகள் ரஞ்சிதாவிடம் தவறான எண்ணத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசியதோடு சமையல் செய்து கொண்டிருந்தால் கிச்சனுக்குள் சென்று மருமகளை தொடக்கூடாத இடங்களில் தொட்டு பேசியும் எல்லை மீறியதாக தெரிகிறது. மகள் போல நினைக்க வேண்டிய தன்னிடம் இதுபோன்று அசிங்கமாக நடந்து கொள்ள வேண்டாம் என மாமனார் அண்ணாதுரையை ரஞ்சிதா பலமுறை எச்சரித்ததாகவும், ஆனால் மாமனார் அதை காது கொடுத்து கேட்காமல் மீண்டும் மீண்டும் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மாமியார் சூரம்மாளிடம் ரஞ்சிதா கூறியதாகவும், வீட்டில் நடக்கும் விஷயத்தை வெளியில் சொன்னால் நமக்குத்தான் அசிங்கம், வயதில் பெரியவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள் என மாமியார் கூறியதாகவும் தெரிகிறது. அடுத்து மாமனாரின் அத்துமீறல் குறித்து தனது கணவரிடம் ரஞ்சிதா கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மாமியார் சொன்ன அதே பதிலையே கணவனும் கூறியதாக தெரிகிறது. இப்படியே 13 ஆண்டுகள் ஓடி உள்ளது. எங்க அம்மா எங்க அப்பா சகஜன்னு இருக்காரு. அதனால எங்க அம்மா மனநிலையத்தினால மண்ணெண்ணெய் ஊற்றி இறந்து போயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ அப்படி சொல்லக்கூடாது, எங்க அப்பா பத்தி வெளியே பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நிலையில் தனது மனைவி சூரம்மாளை திருப்பூருக்கு அனுப்பிய அண்ணாதுரை வீட்டில் சோறு வடித்துக் கொண்டிருந்த மருமகள் ரஞ்சிதாவிடம் தவறாக நடந்து கொண்டதோடு தனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் 5 சென்ட் நிலத்தை எழுதி தருவதாக சொல்லியதாக கூறப்படுகிறது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த ரஞ்சிதா கணவன் முனீஸ்வரனிடம் வழக்கம் போல கூறி அழுதிருக்கிறார். அப்போது பிள்ளைகளும் வீட்டில்தான் இருந்துள்ளனர். இதனையடுத்து அண்ணாதுரையின் பைக் கண்ணாடியை அடித்து உடைத்த முனீஸ்வரன் தனது தந்தையிடம் எதுவுமே கேட்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால் மனம் உடைந்த ரஞ்சிதா இதற்கு மேல் உயிரோடு இருக்கக்கூடாது என்றெண்ணி தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை பற்ற வைத்திருக்கிறார். நேற்று அவங்க வீட்டுக்கார அம்மாவை அனுப்பி வச்சிட்டார். அவரு திருப்பூருக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க இல்லாத சமயம் பார்த்து இவ போய் வீட்டுல போய் சோறு வடிச்சிருந்திருக்கா. வடிக்கும் போது பின்னாடி ஊடி பண்ணதுனால அவளால பொறுத்துக்க முடியல. சரி, இந்த மாதிரி மாமனார் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லியிருந்திருக்கா. அவங்க அப்பா இந்த மாதிரி இருக்காங்க கேளுங்கன்னு சொன்னதுக்கு அவர் போய் அவரோட பைக்கு கண்ணாடியை மட்டும் தான் போய் உடச்சிருக்காரு. எங்கள் அப்பாவை அடிக்க முடியல, அதான் அவர் பைக் கண்ணாடியை உடச்சிட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆடு எங்கள் அம்மா போகும்போது எங்கள் தாத்தா எங்கள் அம்மா கையை பிடிச்சி இடுப்பை பிடிச்சிருக்கா. எங்கள் அம்மா கடையில் அழுதுட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி இதில் 70% உடல் முழுவதும் வெந்து அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ரஞ்சிதா அடுத்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு வைத்து பேச முடியாமல் வலியால் துடித்தபடியே வாக்குமூலம் கொடுத்த ரஞ்சிதா அடுத்த சில நிமிடத்திலேயே உயிரிழந்தார்.
இது குறித்து பேசிய பெண்ணின் உறவினர்கள், முனீஸ்வரன் தினமும் திண்ணையில்தானே தூங்குகிறார், அதனால் தனது ஆசைக்கு இணங்கினால் 5 சென்ட் நிலத்தை எழுதி தருவதாக கூறி மாமனார் அண்ணாதுரை அத்துமீறிய அவமானம் தாங்காமல் தான் ரஞ்சிதா தற்கொலை செய்து கொண்டதாகவும், அவரது தற்கொலைக்கு காரணமான அண்ணாதுரை, சூரம்மாள், முனீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கொந்தளித்தனர். அந்த வார்த்தை, நான் உனக்கு 5 சென்ட் இடம் கொடுக்குறேன், நீ எனக்கு பொண்டாட்டியா வந்து இருன்னு சொன்னான். அதை கேட்க முடியாம எங்க அக்கா மனசை வெறுத்துட்டா. வெறுத்த வாசி தான். அப்படியே புருஷன் சொல்லும்போது புருஷனுக்கும் நியாயம் சொல்லலை, அம்மாட்ட வந்து அம்மாவுகளும் நியாயம் சொல்லலை. ஐயோ, புருஷன்கிட்ட கேட்டா புருஷன் பதில் சொல்லலை. அம்மா அப்பா மட்டும் சொன்னா இவங்க வந்து சொல்லலாம்ப்பா பேசலாம்ப்பா இருந்தாங்க. எங்கள் அக்கா அந்த வார்த்தையிலேயே இறந்து போயிட்டா. எங்கள் அக்கா சாவு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பாக எங்கள் அக்கா மாமனாரை கண்டிப்பாக கைது பண்ணணும். இதற்கிடையே ரஞ்சிதா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அண்ணாதுரை, சூரம்மாள், முனீஸ்வரன் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த பெருநாளி போலீசார் 3 பேரையும் தேடி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக முதுகுளத்தூர் செய்தியாளர் ராமமூர்த்தி மற்றும் மதுரை செய்தியாளர் பாலமுருகன்.